கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டர் சாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவானது தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற உள்ளது. 11வது நாளில் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெறும். பழனியில் நாளை தொடங்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பழனியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இம்மாநாட்டிற்கு உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வருகை தர உள்ளனர். இதையொட்டி பந்தல் அமைக்கும் பணிகள், அலங்கார வளைவுகள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அறுபடை முருகனை குறிக்கும் நுழைவு வாயில்கள், கண்காட்சி அரங்கங்கள், முருகனின் கதைகளை 200 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் 3D தொழில்நுட்ப திரையரங்கம், VR தொழில்நுட்பத்துடன் கூடிய அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதன்முறையாக பெரிய அளவிலான மாநாடு நடத்தப்பட உள்ள நிலையில் மாநாடு நடைபெறும் பழனி ஆண்டவர் கலை கல்லூரிக்கு பக்தர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட உள்ளனர். கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் ஆங்காங்கே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.